டி என்டெட் பேப்பர் 2 5 பிப்ரவரி 2023 மார்னிங் செஷன் சைக்காலஜி. இரு மாறிகளுக்கிடையே உறவு மற்றும் தொடர்புகளைப் பற்றி படிப்பது உளவியலின் சுழற்சியின் வேறுபாட்டு முறை. உடல் அமைப்பின் மூலம் பண்புகளைக் கண்டறிதலைப் பற்றிய படிப்பு உறுப்பமைதியியல். கல்வி என்பது குழந்தையின் உளவியல் தேவைகள் மற்றும் சமூக இயல்பினை ஏற்றுக்கொள்கிறது என்று டேஸ் வலியுறுத்துகிறார். ப்ரொஃபல். அறிவுப்புலம் வளரும் பருவமானது டேஸ் வருடங்களுக்கிடையில் நடைபெறும். 17 to 25 வயது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம். குறிப்பிட்ட வரைபடத்தால் விளக்கம் யாது? கற்றல் வளைகோடு. பல்வேறு சோதனையின் பயன்பாடு மற்றும் மனித திறனை மேம்படுத்தும் உத்திகளைக் கொண்டுள்ள மன உளவியலுக்கான கட்டமைப்பு. மன உளவியல் அளவீடு செயற்படும் நிலை, உருவக நிலை மற்றும் குறியீட்டு போன்ற நிலைகளை உடையது மனித மூளையானது ஆகும் என்ற கருத்தை உருவாக்கியவர் ப்ரூனர். பழமை ஆக்க நிலையுறுத்தம் பற்றி சரியான வாக்கியம். பிற்போக்கு நிலையுறுத்தம் என்பது பெரும்பாலும் வெற்றியடைவதில்லை. இங்கு நிலைநிறுத்தப்படாத தூண்டல் நிலைநிறுத்தப்பட்ட தூண்டல் முன் அளிக்கப்படுகிறது. நிலைநிறுத்தப்பட்ட தூண்டலைத் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படாத தூண்டல் இருக்கும்போது இது வலுவூட்டமின்மையை குறிக்கிறது. ஆன்சர் 2, 3 சரி, 1 தவறு. விமர்சனம், வியந்து பாராட்டுதல் மற்றவைகள் எந்த வகை ஊக்கிகள் முதன்மை காரணிகளாகும்? வெளி ஊக்கிகள். டேஸ் ஆனது சில சூழ்நிலையில் குழந்தைகள் பொருள்சார் இல்லாமை குறைபாட்டினை உணர்த்தும் மனவெழுச்சி நிலையாகும். பொறாமை. குமரப்பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் என சுட்டிக்காட்டியவர் ஸ்டென்ஹெல். ஒரு குழந்தையின் அறிவுசார் திறமை இதனால் மேம்படுகிறது. முதிர்ச்சி மற்றும் அனுபவங்கள். குழந்தையின் மனவெழுச்சி மேம்பாடு சமநிலையில் இருக்க தேவையான ஏற்பாடு எது? பாட இணை செயல்பாடுகள். டேஸ் என்பது நேரடியான சரிசெய்தல் முறையாகும். அடிபணிதல். குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் திறன் டேஸ் காரணியாகும். தொகுப்பாய்வு ஆராய்ந்தறிதல். ஆசைகள், பதற்றங்கள் மற்றும் அவர்கள் ஒரு மனிதனிடமிருந்து கண்டறிய பயன்படும் முறை டேஸ் உளவியல் பகுப்பாய்வு. ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெரும மதிப்பை அடையும் வயது இடைவெளி 16 to 20 வயது. போட்டித் தேர்வில் வருகிற எண் வரிசையை பூர்த்தி செய்யும் கணக்குகள் டேஸ் கீழ் வரும். தொகுத்தறி காரணமறிதல். எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாட்டின் அடையாளம் காணுதல் மற்றும் பங்கு குழப்ப நிலை. 11 to 20 ஆண்டுகள். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு என்பது டேஸ் கோட்பாடுடன் ஒத்துள்ளது. அமைப்பொத்த கூறுகள். அறிவுசார் கற்றலானது டேஸ் மூலம் அடையப்படும் மன செயற்பாடுகள். ஏகதேச அதிகார தலைமைத்துவத்திற்கு டேஸ் என்ற மறுபெயர் உண்டு. அதிகாரத்துவம். மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. டேஸை வடிவமைப்பதில் உளவியல்சார் கொள்கைகள் பயன்படுகின்றன. கலைத்திட்டம். 6 மற்றும் 7 வயது குழந்தைகளிடம் எந்த கவனக் குறைபாடு இருக்கிறது? பயன்பாட்டு குறைபாடு. நிலையுறுத்தப்பட்ட துலங்கல் மற்றும் நிலையுறுத்தப்படாத துலங்கல் இரண்டு வெவ்வேறாக இருப்பது கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம். டிஸ்னோனன்ஸ் டேஸ் ரிடக்சன் விதி என்பது இதற்கு உதாரணம். மனப்பான்மை கட்டமைப்பு. குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் சிலவகை வளர்ச்சிகள் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய காலவீச்சு குறிப்பிடப்படுவது சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். வெளித்தூண்டலும் உளத்தின் முதல் வினை உணர்ச்சி. குழந்தைகளின் நெறிப்பிறழ்வு பற்றிய ஆய்வு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960.